சாதனையாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் ஆரம்ப காலத்திலிருந்து அறிமுகம் இல்லாத காலங்களிலிருந்து எங்களுக்கு முகமும் முகவரியாக இருந்து எங்களுக்கும் திரையுலகில் ஒரு சின்ன இடத்தை பெறுவதற்கு அடிநாதமாக இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து இந்த மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். ஒரு 6 மாதம்னாச்சும் விஜயமுரளிகிட்ட போய் அசிஸ்டண்டாக சேரலாம். ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு திறமையான ஒரு கதைகளை சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பன்முக வித்தகராக இருக்கிறாரு. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே. பக்கத்திலே இருக்கவங்களுடைய திறமை நமக்கு தெரியாது. ஆனால் சாதுரியமானவருடைய மச்சானுக்கும் ஒரு மாலையை போட வச்சாரு. ஏன்னா மச்சான் துறை இல்லைன்னா மலை ஏற முடியாதுன்றதுனால கிளாமர் சித்தியா அவருடைய சொந்த மச்சனர் என்பதையும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து ஒரு அற்புதமான நிகழ்வுகள். நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜெகாவை பார்க்கும்போது நம்ம வீட்டு தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பான ஒரு ஆண்மை நிரம்பிய ஒரு முகம் தமிழுக்கு மிக வேண்டிய ஒரு முகம் வந்திருக்கு. அது நிச்சயமாக அப்புறம் எல்லாரும் பேசுனாங்க இந்த படத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நான் அப்படின்னு. சினிமாவினுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் சம்பந்தமானது. ஏன்னா சினிமா நல்லா இருந்தாதான் நாங்கள்லாம் நல்லா இருக்க முடியும். நீங்கள்லாம் கை தட்டினாதான் தயாரிப்பாளர்கள் நம்ம வீட்டு கதவை தட்டுவார்கள். அதில் நான் ராஜ்கமலை நான் சின்னத்திரையில் நீண்ட காலமாக அவருடைய துணைவியாரோட ரசித்திருக்கேன். ஆனால் அவருடைய மனசை இன்றைக்கு புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நான் ஒரு ரசிகனாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று தான் சினிமா. சினிமாவில் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாலும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நீங்கள் கடைசி வரைக்கும் வெற்றி பெற்று கொண்டே இருந்தால் தான் உங்களை மதிக்கப்படுவாங்க. அதான் நேற்று வெற்றி பெற்றேன் முன்னைக்கு சாதனையாளர் அப்படின்னு சொல்லி ஜாக்குவார் தங்கம் அவர்களெல்லாம் ஒரு சினிமாவுக்கு ஒன்றுனா ஓடி வருவார்கள். பவர் ஸ்டார் சீனிவாசனிடம் ஏதோ ஒன்று இல்லாமல் அப்படி ஒரு வெற்றியை இயற்கை தராது. அது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் புரிஞ்சக்கூடிய விஷயம், அவன்கிட்ட என்ன இருக்கும்பாங்க, ஒன்றுகிட்ட இல்லாத ஒன்று அவனிடம் இருக்கிறது, அவ்வளோதான் முக்கியமான. அதனால ஆடு கோடாக்கி அதிரடி நின்றதும் காழ்கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தாழ்வின்றி தன்னை செய்கிறான். முதல்ல ஒரு சின்ன செடி வைப்போம், அது தண்ணி வரும், மேலே 4 இலையை விடும், ஒரு இலையை ஆடு கடிச்சிடும், மறுபடியும் அந்த இலை பயந்து கொண்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், எட்டி பார்க்குற மாதிரி கிள்ளி போடுவான். சின்ன பிள்ளைங்க விளையாண்டு சைக்கிள் அந்த செடியை நசுக்கிடும். அதையெல்லாம் தாண்டி போராடி அது வெற்றி பெற்று மிகப்பெரிய மரமானுச்சுன்னா ஒரு மத யானையை கூட அந்த மரத்தின் கீழே கட்ட முடியும். அதனால அவமானம் இல்லாத வெகுமானம் எந்த கலைஞர்களுக்கும் வரவே வராது. யாராவது வீட்டுக்குள்ளார நீ இல்லை சினிமா அழிஞ்சு போச்சு, அது சும்மா மேடைக்கு சொல்லுவாங்க, அவர் போயிட்டாரு அவரோட சினிமா போயிடுச்சுன்னு சொல்லி. கண்ணதாசன் செத்ததுக்கு அப்புறம் நாங்கள்லாம் சொந்த வீடு கட்டிட்டு வாழ்ந்துருக்கோம். யாரு இது ஒரு சக்கரம் சுத்துறக்குள்ள நீ ஏறி உட்காந்துட்டீங்கன்னா ஒழுங்கா சுத்துவேன், இல்லைன்னா கீழே விட்டுருவேன், அவ்வளவுதான் முக்கியம். யாரும் யாருக்கும் வீடு இல்லை. ஒரு இனிப்பு கடையில் இருந்துச்சுன்னா ஜாங்கிரிக்கு ஒரு தன்மை, அல்வாவுக்கு ஒரு தன்மை, மைசூர் பாருக்கு ஒரு தன்மை. எல்லாமே இனிப்புன்னு நீங்க ஈக்குவேஷன் போட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒன்று முடியும். போன இருக்கிற ஊர்ல தான் எலி பேரம் பேத்தி எடுக்கும். அதனால வெற்றி என்பது 10 டீ கடை இருந்தால் தான் ஜோரா இருக்கும். டீ கடை யாருமே இல்லைன்னா அவன் போட்டது தான் டீ. அதனால இது ஒரு போட்டி நிறைந்த உலகம். தம்மின் வெளியாரை நோக்கி தமதுடமை அம்மா பெரிதென்று அகமகிழ். என்னோட எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ தமிழ் முடித்த மேதாவிகள்லாம் இருக்காங்க. அவங்க 2 பாட்டு எழுதல, அதனால அவர்களை நம்ம அறிவை குறைவாக மதிப்பிடக்கூடாது. தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தழிய. நம்மளோட பெரிய சாதனையாளர்களே ஐயோ எற்றே இவருக்கு நாம், இவர்கள் எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள்னு சினிமாவில் வருகின்ற இளைய தலைமுறைக்கு நான் சொல்வது, சாதனையாளர்களை மதியுங்கள், போற்றுங்கள், பயப்படாது. இல்லைன்னா கம்பனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் பேனாவே பிடிக்க முடியாது. என் குருநாதன் கண்ணதாசன் எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டான். இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் எழுதி கொண்டே தான் இருக்கோம். முதல்ல சிநேகம். நிறைய மேதைகள் இந்த சினிமா கண்டிருக்கு. மனிதநேயம் உள்ளவர்கள் அருகி கொண்டே இருக்கிறார்கள். அதனால மனிதநேயத்தை வளர்த்தாதான் உங்களுடைய தாழ்வில் எத்தனை பேர் உங்களை சூழ்ந்திருக்கார்கள்னு தெரியும். ராஜ்கபூர் போன்றவர்களெல்லாம் வெற்றியிலும் ஒரே நிதானத்தில் இருப்பார்கள். ஜாக்குவார்தங்க எப்பொழுதுமே வெற்றியில் இருக்கிறார். அவருக்கு ஒன்று, அவர்களுடைய சொல்லும் சிரமம் ஆடுவார், உண்மையாகவும் சிரமம் ஆடுவார். தமிழன் கொண்டிருந்தால் முன் வரிசையில் நிச்சயமாக அவர் சிரமம் ஆடுவார். அதனால இது மாதிரி இவரே ஒரு தலைவர் ஆகணும். தலைவர்னா என்ன பெருசா 20 மாதம் பிறந்தா வர போறான்,
யார் தடுப்பான்னு ஜாக்குவார் அடின்னு ஆரம்பிங்க, நாங்களாம் தொண்டனை ஓடியாந்துடுறோம், அவ்வளோதான் பாய். அப்போ இந்த படத்தை பற்றி ஒரு சிறப்பு செய்தியாக 6 மாதத்துக்கு ஒரு ரூபாய் என் பொண்டாட்டி சிரிக்கிற அன்னைக்கு பாலாஜி பவனில் டிஃபன் வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். இல்லை, அன்னைக்கு அது மாதிரி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிற காசுக்கும் கொடுத்த ஆர்டருக்கும் இடையில போராடி கொடுத்துருந்த நேரத்தில் மதிப்புக்குரிய வீரபாண்டியன் அவர்கள் அவசரமாக வந்து நீங்கள் என் படத்தில் பாட்டு இருக்கீங்கன்னாரு. எனக்கு உண்மையாக ஞாபகம் வந்து அவர் தான் அந்த கோட்டை செல்லில் வச்சு போட்டு காட்டினார். இப்படி ஒரு நல்ல பாட்டை எனக்கு கொடுத்ததற்கு நான் வந்து பல நூறு படங்களில் பல ஆயிரம் பாடல்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு பாட்டும் என் வயதை காட்டிலும் உயர்ந்தது, அவ்வளோதான். நாங்கள் கொஞ்ச காலம் இருப்போம், ஆனால் இந்த பாட்டு காலம் கடந்தும் காற்றிலே வாசிக்கும் என்பதனால அதுதான் எங்களுடைய குரு, அதுதான் எங்களுடைய அடையாளம். அதனால் ஒரு அற்புதமாக செய்திருக்கிறார்கள். கிடைச்சதை வச்சு எல்லாம் இருந்து ஒருத்தி சும்மா சமைச்சிட்டா ஜோரா சமைச்சிட்டான்னு சொன்னால் அதில் ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை. அதேமாரி ஒரு தாஜ் ஹோட்டலுக்கு கூடிய ஷெஃப்பு பிரமாதமாக ஒரு டிஷ்யூ செஞ்சான்னா அதுதான் அவன் தொழில். இருக்கிறத வைத்துக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையை வைத்துக்கொண்டு ஒரு படம் எடுக்கிறது தான் உண்மையான ஒரு இயக்குனர். அதில் தாம்பரம் சக்தி, அதுவும் ப்ரொடியூசர் சிரிக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸில் வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்கனாலே அந்த படம் வெற்றி படம்னு அர்த்தம். வேற எதுவுமே வேண்டியது. நீ என்ன, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லாமல் மனிதநேயத்தை சொல்கின்ற அவர்களுக்கும் பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து ஒப்பாரும் மிக்கார் இல்லவர். ஏன்னா நான் இந்த உதவியும் அவர்கிட்ட கேட்டு போனதில்லை. ஆனால் சென்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், முதல்ல இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். எந்த 2 இட்லிக்கு 1 இட்லி சாப்பிடுன்னு சொல்லுகின்ற அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர்கள் நிறைந்த இந்த சபை. அப்புறம் இந்த ரேகான்னு ஒரு கவிதாயினி ஒரு தெம்பா பேசினாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் 34 வருஷமா சினிமா, 35 வருஷமா இருக்கிறேன். சினிமாவில் நம்ம இருக்கமா இல்லையான்னு தெரியல. ஆனால் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய இளைய தலைமுறையாக நான் இயக்கம் பண்ணுறேன், தயாரிக்கிறேன்னு சொல்லக்குள்ளேயே சினிமாவை அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வீரபாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றால் எங்களை போன்ற வளர்கின்ற கலைஞர்கள் வாழ்வார்கள், அவ்வளோதான் நான். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க வெற்றி பெற்றே தீர வேணும். நாங்கள் அண்ணாந்து பார்க்கின்ற இடத்தில் நீங்கள் சென்றாலும் உங்கள் கைப்பிடித்துக் கொண்டு நாங்கள் முன்னேறுவோம். நெல்லை சிவானால நாங்களாம் எங்களுக்கு யாராவது சினிமாவில் வளைச்சா எங்களுடைய மருந்து வந்து இவருடைய காமெடி தான். அங்கே போய் ஏன்னா வெளியிலையும் சொல்ல முடியாது. வீட்டில் பொண்டாட்டி சொல்வா எங்கள் வீட்டுக்கார் பாட்டு எழுதி கிழிக்க போறான்னு. அவன் விட்ட உதையில வீங்கி வெளியிலேயே உத்தரவு கொடுத்துட்டு உள்ளார வருவோம். வந்து தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் இவர்களுடைய காமெடி தான் யாரும் அறியாமல் நாங்கள் வாங்கிய அந்த அடியையும் வேதனையும் தீர்க்கிறது என்று சொல்லி நீங்கள் 100 ஆண்டு வாழ அற்புதமான பெருதுளசி பண்ணுகள்லாம் இருக்காது. சில பேர் எங்கே போனாலும் அந்த இடம் சந்தோஷமா இருக்கும். சிலர் எப்போ அந்த இடத்த விட்டு போறாங்களோ அப்போதான் அந்த இடமே சந்தோஷமா இருக்கும். அதனால பெருதுளசி பழனிவேல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் விஜயமூலி அவர்கள் இருக்கின்ற இடத்தில் சத்தியமும் வெற்றியும் நிச்சயமாக இருக்க வேண்டும் சொல்லி ஜெகா உங்க படத்துக்கு நான் பொதுவாக எதுக்கும் ஆசைப்படுறதில்லை. செத்தநாய் மேல புல்டோசர் ஏறினான்னா BMW ஏறினான்னு நீ என்னை பாராட்டினா அதே மாதிரி தான் இருப்பேன், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பானா. ஆனால் எனக்கு என்னமோ உங்களை பார்க்கக்குள்ள என்னோடு கூட பிறந்தவங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் வருகிறது. அதனால் நான் வாய்ப்பு கேட்டு எங்க கொஞ்சம் வித்தை கர்வமானவனா, அதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். BA படித்தேன்னு தானே சொல்லணும். நான் நல்லா பாட்டுறேன் தானே சொல்லணும். என்னுடைய திறமைக்குத்தான் பாட்டு வரணும்னு நினைக்கிறோம். அது தவறாக கூட இருக்கலாம். என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கா, ஈவான்னு இடிச்சவாயன்னு. இது அவளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நான் வந்து பாட்டு எழுதுவதற்கு கவிஞராக இருக்க வேண்டும் என்ற ஒரே தகுதியோடு நான் வாழ்ந்து வருகிறேன். அதனாலும் உங்களுடைய அந்த அந்த ஒரு துள்ளல் முகம், அந்த ஒரு ஹோம்லி, உங்களுக்கும் பாட்டு எழுதுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. நான் ஒரு பல ஆயிரம் பாட்டு எழுதினாலும் இயற்கை அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நட்பை தவிர உலகத்தை உயர்ந்தது ஒன்றுமே இல்லை. அதான் நட்பை தவிர உலகத்தில் எதுவுமே செய்ய. உடன்பிறந்தார் சுற்றத்தார், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சா? பார்க்கறதே தெரியுது. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என கருத வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லு உய்யாது. கூட பிறந்தவன்லாம் நல்லவன், நட்பு கூடியவன் யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளார இருந்துதான் வியாதி நம்மளை கொள்கிறது. உடன் பிறவா மாமலை மேல் உள்ள மருந்தே பிடிந்திருக்கும். நம்மளோட கூட பிறக்கல, ஆனா மலையில் இருக்கக்கூடிய மூலிகை நம்மளுடைய வியாதியை தீர்க்கும். அதனால நட்புங்கிறது ஒண்ணுதான் இந்த உலகத்துல நிரந்தரமானது. ஏன்னா சொந்தக்காரலாம் சண்டை போட்டுக்குவான், நட்பு மட்டும்தான் சொல்லுவான். மச்சி விடு மச்சி, நீ பேசினா நான் கேட்க மாட்டேனான்னு சொல்லி இந்த கைத்தட்டல்களை நீங்கள் பரவலாக தமிழர்கள் முழுதும் பயணம் செய்து தட்டுங்கள். இவர் நிச்சயமாக ஒரு பெரிய தங்கத்தட்டில் இருப்பார் என்று சொல்லி வாழ்த்தி நன்றி வாழ்க்கை. மேடையில் மண்ணில்
பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே. என்னை பற்றி சொன்னாங்க. ஆனால் பவர் ஸ்டார் வந்து தான் நடிக்காத படங்களாக இருந்தாலும் அன்னைக்கு ஊரில் இருந்தாருன்னா எந்த பிஆர்ஓ கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு போய் கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்துறது நான் கடமையாக வச்சுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தான் நம்ம எல்லாருமே கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி கில்டு செயலாளர் ஜாக்குவார் தங்கம் அவர் அதே மாதிரி தான். அவர் எங்கே மெம்பர்லாம் கேட்க மாட்டார். ஆனால் அவர் ப்ரொடியூசராக படம் எடுத்துட்டாரா அவர் நல்லா இருக்கணும். ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் 50 குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் எங்கே இருந்தாலும் வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே நாள் 2 ஃபங்க்ஷனில் 3 ஃபங்க்ஷன் கலந்துக்குவார். ஆனால் அது போட்டு தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனில் உடனே கலந்துக்குவார். அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து கைத்தட்ட தெரிவிக்கிறோம். தட்டினால நிறைய பேர் தட்டிருக்கீங்க கையை, நன்றி. நீங்கள் எப்பெல்லாம் ஜகா பேர் சொல்லும் போது நீங்கள் ஜகா வாங்காமல் கை தட்டணும் எப்பவுமே. ஏன்னா அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு உற்சாகம். தயாரிப்பாளருக்கு வந்து பேமெண்ட் லேட்டாக வந்தால் கூட கை தட்டு உடனே வரணும். அதான் நட்சத்திரங்களுக்கு வந்து இந்த படத்தோட இயக்குனர் வீரபாண்டியன் எனக்கு கிட்டத்தட்ட அப்படி சொல்லக்கூடாது, என்னோட சின்ன வயசுலேருந்தே அவர் தெரியும், அப்படிதான் சொல்லணும். அவர் ரொம்ப நாள் நண்பர். அவர் கபூர் சார் சொன்ன மாதிரி நீண்ட காலமாக போராடி இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வெற்றி பெறணும். ஏன்னா அவருக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம். இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் எடுத்துகிட்டே இருப்பார். என்ன நம்மளை கூப்பிட்டு மட்டும் பட்ஜெட்டு இதே தான் சொல்லுவார். இதுக்குள்ளே பண்ணுங்க, இதுக்குள்ளே பண்ணுங்க, ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கணும் பாரு. அதனால தான் சிகரம் அசோசியேட்டில் போய் இந்த அம்மாவை, இந்த சௌந்தர்யான் இன்சார்ஜ் இருக்காங்க, போட்டு நச்சு இவங்களை வந்து கம்மி பண்ணி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்கிறோம். அதில் ஒவ்வொரு படத்துக்கும் இப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஃபஸ்ட்டு படம் கொடுக்குறோம், அடுத்தடுத்த படத்தில் டபுள் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வீரபாண்டி சாருக்கு இந்த நேரத்தில் அதையும் சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்ம தாம்பரம் சத்யா திரை உலகுக்கு புதுசாக வந்திருக்க புதுவரவு. இவர் வந்து இந்த படத்தில் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னா அனைவரும் அடுத்தடுத்து அவரும் படங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு அச்சாரமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் உறுப்பினராகவும் சேர்ந்துட்டாரு, முன்பையும் இருக்கிறாரு. அவரும் இந்த படத்தில் வெற்றி அடையணும். அதே மாதிரி நெல்லை சிவா, இன்னைக்கு அவரோட சிரிப்பு தான் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். அவர் வழக்கமாக மைக்கை பிடிச்ச உடனே ஒரு சிரிப்பாரு, சிரிக்கல. அதனால தான் சோகமாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா அதை கேட்டதுக்கு ஹீரோயின் வரல, அதனால மூடி இருக்கு. அதே மாதிரி ராஜ்கமல் இப்போ அவரே வந்து யதார்த்தமாக சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து யதார்த்தங்கள் தான் வெற்றி பெறுது. அதாவது பந்தா இருந்ததுன்னா அது வந்து உடனே காணாம போயிடுது. பந்தாக்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற காலம். கதாநாயகி வர்றதில்லை, கதாநாயகன் வர்றதில்லை ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்கும். இந்த படம் எடுத்து முடித்து ரிலீஸ் கொண்டு வர வரைக்கும் அதை வந்து நாகரிகங்கிறது யாரும் சொல்கிறதில்லை. ஏன்னா சினிமாலே வந்து ரொம்ப பாடுபடுற கேரக்டர் வந்து ப்ரொடியூசர் மட்டும்தான். எப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். நீங்கள் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன். யமதர்ம சபையில் யமதர்மம் வந்து உட்கார்றாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு சித்திரகுப்தன்கிட்ட. இன்னைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பிரபு, 3 ஃபிகருங்க வந்திருக்கு, சூப்பர் ஃபிகருங்கன்றாரு. அப்படின்னா நீ ஒதுங்க, நான் விசாரணை பண்ணுறேங்கிறாரு. முதல் பொண்ணை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன பண்ணேன்னு கேட்குறாரு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேங்குது, நீ நரகத்துக்கு போன்ட்டாரு. அடுத்து ஒரு பொண்ணு வருது, நீ என்ன பண்ணேன்னாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் தப்பு பண்ணேன்னாங்க, நீ வந்து சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு இவரு. 3வது வந்து என்ன பண்ண, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. நீ என் ரூமுக்கு போ அப்படின்னாரு. இதே மாதிரி தான் அந்த நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு யமதர்ம சரவையில் அவரே அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அவங்களெலாம் கூப்பிடு அப்படின்னாரு யமதர்மன். உடனே சித்திரகுப்தா சொல்றாரு, பிரபு இவங்க வந்ததுலேருந்து சந்தோஷமாகவே இருக்காங்க, இவங்களுக்கு எண்ணெய் கொப்பரை காட்டிட்டேன், இரும்பு படுக்கை காட்டிட்டேன், அப்புறம் மிளகாத்தூள் போடுறது காட்டிட்டேன், சாட்டையடி காட்டிட்டேன், எதை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் கூப்பிடுனாரு. எல்லாரும் வந்தாங்க. நீங்கள்லாம் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரு. நாங்கள்லாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா. இந்தியாவிலேருந்து நான் எங்கேன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோடனே, ஏன் உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு. எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் போய் இதை விடலாம் நாங்கள் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்கள் யாருன்னு கேட்டுக்காங்க. நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருங்க அப்படின்னு. இன்னைக்கு சினிமா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒருத்தர் சொன்னார், சினிமான்னா சீனா சில்லறை போய் நீனா நிம்மதி போய் மானம் போய் இருக்குதான் சினிமான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நாமளும் ஜெயிச்சிருவோம் படம் எடுக்க வர்றாங்க பாருங்க. அந்த புது புடிசரால் தான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200 படம் வருது.
200 படத்துல ஒரு படம் தான் ஜெயிக்குது, புதுமுகம் நடிச்ச படம். மீதி 198 படம் வந்து காணாம போயிருது. அந்த 198 படம் காணாம போனது தெரியாது. ஆனா ஒரு படம் ஜெயிச்சதை வச்சு மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் 200 புது ப்ரொடியூசர் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க தான் சினிமா வாழ வைக்கிறாங்க. அதனால அந்த புது ப்ரொடியூசருக்கு சினிமாக்காரங்க நன்றியோடு இருக்கணும்னு ஒரு நேரத்தை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டர் வந்து வீரபாண்டியன். இவருக்கு ஒரு பின்னாடி ஒரு உந்து சக்தி இருக்கு. பையன் அவர் பேர்ல தான் சக்தி பாலா பிக்சர்ஸ் வச்சிருக்காரு. அந்த சக்தி பாலா மேடைக்கு ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால அடுத்து நான் வளகாப்பு, அடுத்து பிரசவம் தான். அந்த அம்மா மாசமாச்சு, 6-7 மாசம் ஆயிடுச்சு. இந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, எப்படி வளரும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஜோசியத்தை கூட்டு போனாங்க. ஜோசியர் எல்லாம் கணிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டாரு. உடனே என்னன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, இல்லை இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா செத்து போயிடுவாரு அப்படின்னு ஜோசியர் சொன்னாரு. உடனே அந்த அம்மா ரொம்ப பதறி போய், ஐயோ என்னங்க இப்படி ஆகுது, எனக்கு இந்த குழந்தை வேணாம், எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் விடு, ஒரு உயிரை நம்ம அழிக்க வேணாம், உயிரை கொடுக்கறத நம்ம வேலை கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னோடனே குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, குழந்தையும் பிறந்துச்சு, எடுத்து விடுக்காரன் செத்து போயிட்டான். நன்றி.